குதிரையும் கழுதையும். அது ஒரு பெரிய அரண்மனை. அந்த அரண்மனையோட தோட்டத்துல ஒரு குதிரையும் கழுதையும் வளர்த்துட்டு வந்தாங்க. கழுதை அந்த தோட்டத்துல நிறைய வேலை செய்யும். அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய உதவிகள் செய்யும். ஆனா குதிரை அந்த தோட்டத்துல எந்த வேலையுமே செய்ததில்ல. ஒரு நாள் குதிரை எந்த வேலையுமே செய்யறதில்ல. ஆனா இருந்தாலும் தோட்டத்துல இருக்க எல்லாரும் அத பத்திரமா பாத்துக்கறாங்க. அதுக்கு வேலைக்கு சாப்பாடு கொடுத்து நல்லா கவனிச்சுக்கறாங்க. குதிரைய எப்படி எல்லாம் கவனிச்சுக்கறாங்கன்னு எப்பொழுதும் கழுதை பார்த்துக்கிட்டே இருந்துதான். அந்த நாட்டோட ராஜா ஒரு நாள் தோட்டத்துக்கு வந்தாரு. நேரா குதிரை கிட்ட போயிட்டு அது கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு. அட, யார் அங்க வந்திருக்கிறது? ராஜாவா? இந்த நாட்டோட ராஜா அவரே நேர்ல வந்து குதிரையை பாத்துக்கறாரா? நம்மளும் பேசாம குதிரையாவே பிறந்திருக்கலாம். கொடுத்து வச்சது அந்த குதிரை. எல்லாரும் எப்படி கவனிச்சுக்கறாங்க அத? கழுதை குதிரைய பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருந்துதான். கொஞ்ச நாள் சென்னு திரும்பவும் ராஜா தோட்டத்துக்கு வந்தாரு. கொஞ்ச நேரம் குதிரையோட பேசிக்கிட்டு இருந்த ராஜா போகும்போது தன்னோட குதிரையும் கூட்டிக்கிட்டே போயிட்டாரு. ராஜா குதிரைய கூட்டிட்டு போறத பார்த்த கழுதை சோகமா ஆயிடுச்சு. ராஜா என்ன திரும்பி கூட பார்க்கல. நானும் குதிரை மாதிரி அழகா இருந்திருந்தேனா என்னையும் கூட்டிட்டு போயிருந்திருப்பாரு. ராஜாவோட போன குதிரை திரும்பி வரவே இல்லையா. எங்க போச்சு இந்த குதிரை? ஏன் இவ்ளோ நாளாகியும் வரல? இந்த குதிரை இருந்தாலும் கஷ்டமா இருக்கு, இல்லனாலும் கஷ்டமா இருக்கு. குதிரைய பார்க்காம கழுதைக்கு ரொம்ப கவலையா இருந்துதான். கொஞ்ச நாள் கழிச்சு குதிரை தன்னோட இடத்துக்கே திரும்பி வந்துதான். அதோட கால்கள்ல பயங்கரமா அடிபட்டு இருந்துதான். உடம்புலயும் அங்கங்க சில காயங்கள் இருந்துதான். இத பார்த்த கழுதைக்கு அதிர்ச்சியாவும் கவலையாவும் ஆயிடுச்சா. கழுதை பொறுமையா குதிரை கிட்ட போய் பேச ஆரம்பிச்சுதான். என்னாச்சு உனக்கு? ராஜாவோட ஜாலியா தானே போன, எப்படி அடிபட்டுச்சு? நான் அரசரோட போருக்கு போயிருந்தேன். எதிரி நாட்டு மன்னனோட அரசர் சண்டை போடுறதுக்கு நான் அவருக்கு உறுதுணையா இருந்தேன். என்னது, போரா? நீ அரசரோட போருக்கு போயிருந்தியா? ஆமா, அதுதான் என் வேலையே. அங்கதான் என் கால் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. அச்சச்சோ, ரொம்ப வலிக்குதா? இது தெரியாம நான் உன்னை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருந்தேன். என்ன பார்த்து நீ பொறாமப்பட்டியா? எதுக்கு? நீ இங்க எந்த வேலையுமே செய்யறதில்ல. ஆனாலும் அரசர், இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை எப்படி பாத்துக்கறாங்க? நீ அழகா இருக்கறதால தான் உன்னை எல்லாரும் பத்திரமா பாத்துக்கறாங்கன்னு நினைச்சேன். சாச்சா, அப்படியெல்லாம் இல்ல. அரசரோட போருக்கு போறதால தான் என்னை எல்லாரும் பத்திரமா பாத்துக்கறாங்க. நான் இனிமே உன்னை பார்த்து பொறாமப்படவே மாட்டேன். என்ன மன்னிச்சிடு. நீ எவ்வளவு பெரிய வேலை செய்யற. அரசர் அதனால தான் உன்னை வந்து பார்க்கறாரு. நான் தான் உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்டேன். அழகு முக்கியமே இல்ல. நாம செய்யற வேலைய எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம பொறுப்பா செய்யணும். அதுதான் மத்தவங்க முன்னாடி நம்மள உயர்த்தி காமிக்கும்.